Hi everyone, Assalamu alaikum. Welcome to Farhana Creatives. நெக்ஸ்ட்டு பேக் நெக்கில் எப்படி நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கும் சேம் நான் ஃப்ரேம் அடியில் வச்சுட்டு மேலே நான் ஃப்ரேம் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்து இதில் வந்து அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுற்றி எல்லா பக்கமும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கம் வராது, ப்ளஸ் நீடில் உங்களுக்கு கட் ஆகாமையும் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே கரெக்டாக சுற்றிக்கோங்க. அண்டு சுற்றி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆரி ஸ்டாண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நெக் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த நெக் பேட்டர்னில் சேம் தான். ஃப்ரண்ட் நெக் எப்படி நான் சொன்னானோ அதேமாரி இந்த பேக் நெக்குக்குமே ஒரு 3 or 4 டைம் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த இடத்துலேருந்து இப்படியே ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்படியே முடிச்சுட்டு திரும்பி அங்கேருந்து திரும்பி இது வரைக்கும் நம்ம வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு 3 or 4 டைம் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச்சு, அதாவது ஆரி டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி டிசைன் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சுகர் பீடோ, அதுக்கப்புறம் 3mm பீடோ அதெல்லாம் போட்ட பிறகு உங்களுக்கு அங்கங்கே புட்டா டிசைன் வேணும்னா அங்கங்கே புட்டா டிசைனும் போட்டுக்கலாம். ஓகேவா? ப்ளவுஸில் ஓகேவா? கீழே வந்து அங்கங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அப்போயே நீங்கள் அங்கங்கே டாட் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கூட கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த லைன் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த லைனில் கரெக்டாக வரா மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ஷார்ப் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரணும். அந்த இடத்துல ஒரு சின்னதாக இப்படி வந்துட்டு இந்த லைன் மேலே கொண்டு போனீங்கன்னா அந்த ஷார்ப் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இதுதான் பேக் நெக்கோட ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு கிளாஸில் எப்படி ஹேண்ட் ஸ்லீவ் போடுறது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.